இப்போ ஆனால் இந்த மாவட்ட செயலர் நியமனத்தில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய ஓட்டுநருக்கு பையனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதை எல்லா பக்கமும் சொல்கிறது என்னென்னா, ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே பொறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், இவர் என்ன வாரிசு மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் இன்னொரு சைடு நம்ம கூட வேலை பார்த்த ஒருத்தருக்கு இந்த ராஜேந்திரன்ற பேர் அடிக்கடி வேறு மென்ஷன் பண்ணிட்டு படங்கள்லையும் சரி பர்சனலாகவும் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, 28 வயசு பையனுக்கு ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காரு, அதுவும் நம்ம கூட இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, இப்போ ராஜேந்திரன்கிறவர் ஏதோ வந்து விஜய்க்கு கார் ஓட்டினார் அப்படிங்கிறதோட இல்லை. அவர் விஜய் வந்து ரொம்ப அறிமுக காலகட்டத்திலே, நாளைய தீர்ப்பு காலத்திலேருந்தே கூட இருக்கார். விஜய் வந்து இன்னும் சொல்ல போனால் இன்னும் குழந்தை காலத்திலேருந்தே அவர் பார்த்துட்டு இருக்கார். அவருடைய வளர்ச்சியை அவர் மெல்ல மெல்ல கூடவே இருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கார் அவர். அதே மாதிரி வந்து எல்லா வகையிலையும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய உதவியாக அவர் இருக்கார். நான் பல இடங்களில் அவருடைய இந்த அக்கறையை நான் பார்த்துருக்கேன். விஜயை வந்து பாதுகாக்கணுங்கிற அந்த அக்கறையெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.